சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு பிஸ்கட் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இதுக்கு முன்னாடி பிஸ்கட் போட்டது வேறு. இது இந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு ஒரு பிஸ்கட் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு, கொஞ்சம் ரவை. இந்த கிறிஸ்பி கொடுக்கும், நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும். அதுக்காக ரவை போட்டுக்கோங்க. என்ன கிறிஸ்பி கொடுக்கும். இதில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டர்ட் பவுடரில் நமக்கு தேவையான அளவு இது போட்டுக்கணும். இது நல்லா இருக்குங்க. இதில் என்ன 2-3 ஐட்டம் செய்யலாம். மீன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் டால்ட்டை ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. பிணையலை கொஞ்சம் அந்த இனிப்பை எடுத்து காட்டுறதுக்காக லேசாக உப்பு. வெதுப்பான தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. நல்லா இருக்கும். அதுக்காக வந்து சுடும் பார்த்து. பால் நான் சூடு பண்ணாத பால் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக சீனி பொடி பண்ணியிருக்கேன். அதை இதில் போட்டுக்கோங்க. இனிப்பு பார்த்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா இப்படி பிணைஞ்சி வச்சுட்டேன். நல்லா இதுதான் ஒரு அளவு. இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். இங்கே எண்ணெயை காய வச்சுக்கிறோம். எண்ணெயை காய வச்சுருக்கேன். இதில் நல்லா இவ்வளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கு எண்ணெயெல்லாம் வேண்டாம். இங்கே பாருங்க, நல்லா நல்லா தேய்ச்சிக்கலாம். இது அந்த அன்னைக்கு கோதுமை மாவு செஞ்சோம்னா அந்த பிஸ்கட்டில் இது வேறு பிஸ்கட். இந்த இப்படி அப்படி எடுத்துக்கோங்க. அப்போதான் பொங்கி வராது. சும்மா ஆழம் வரைக்கும் போகணுன்னு ஒன்றும் இல்லை. வச்சுக்கிட்டு நான் இந்த மூடி எடுத்துருக்கேன். இந்த மூடியை வச்சு கஸ்டர்ட் பவுடர் வச்சு இப்படி செஞ்சுருக்கோம். அது எப்படி தெரியுதுன்னு பாருங்க. நல்லா போட்டு எடுக்கும்போது செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.
என்ன வடிவத்தில்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம். வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளுக்கு வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. ஒன்றா எடுத்து போட்டுக்குவோம். இப்படி வரும். நல்லா மணக்குது, சூப்பராக மணக்குதுங்க. வெந்ததை எடுத்துருவோம். பாருங்கள் பிஸ்கட்டு எப்படி வந்துருக்குன்னு. சும்மா செமையாக சூப்பராக வந்திருக்கு. கடகடன்னு என்ன நல்லா வந்திருக்கு. நல்ல செமையாக வந்திருக்கு. நீங்கள் கடையில் வாங்கணுன்னு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். 1/4 கிலோ கோதுமை மாவு, ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் குறையாவே ரவை, ரெண்டையும் போட்டு பிஸ்கட் பண்ணியிருக்கேன். இந்த மாவில் தான் பண்ணியிருக்கேன். கஸ்டர்ட் பவுடரில் பிஸ்கட் பண்ணியிருக்கேன். செம நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்குது. வெளியே வரைக்கும் மணக்குது. இங்கே வருங்க எவ்வளோ நல்ல பிஸ்கட் கடையில் மாதிரியே இருக்குங்க. மொறு சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஒத்த மறந்துடாதீங்க. எங்களுக்கு உங்கள் ஆதரவு வேணும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் செய்து பாருங்கள். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. போன தடவை ஒரு கோதுமை மாவில் செஞ்சுருந்தேன். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரில் செஞ்சுருக்கேன். அதனால பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கஸ்டர்ட் பவுடர் பிஸ்கட்டு. நன்றி, வணக்கம். இன்னொரு ரெசிபியோடு சந்திப்போம்.